திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகள்ல தண்ணீரில் அமிழ்ந்த தையலைக் காத்த லீலை. காஞ்சி மாநகர். அங்கு சண்பகம், மல்லிகை, முல்லை, அசோகம், புன்னாகம், நாகேசரம் என்ற மலர்கள் நிறைந்த காஞ்சி மாநகரம். அங்கு வசுதரன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வருகிறான். அவனுக்கு தன்னோட குலகுருவை வைத்து தன்னுடைய அரண்மனையில் சிவபெருமானுக்கு, கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானுக்கு விசேஷமாக அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறான். அவர் குலகுருவானவர் அரண்மனையில் நல்ல அபிஷேகத்துக்கு மேடை அமைத்து நிறைய 1008 கலசங்கள் வைத்து நெய், பால், தயிர், தேன், சந்தனம், குங்குமம் மற்றும் வாசனை திரவியங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறாரு. அதாவது பூஜை முடிகிற வரைக்கும் அரச தம்பதிகள் எந்தவித உணவும் எடுக்காம இருக்காங்க. ராஜ மகிரிஷிக்கு அந்த பசியினால முகம் வாடி போயிருக்கு. அதை பார்த்த மன்னனுக்கு கோபம் வந்துடுது. குலகுருவை பார்த்து அவர் இவ்வளவு அதாவது நேரம் தாமதப்படுத்துறீங்களே, தன்னுடைய மனைவி பசியால் வாடுறாங்க அப்படின்னு சொல்லி பூஜைக்கு முன்னால் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அவருக்கு மனசு துணியலை. குலகுருவை ரொம்ப நிந்தனையாக பேசுகிறாரு, ரொம்ப நேரம் தாழ்த்துறாங்கன்னு சொல்லி. இதில் அவருக்கு கோபம் வந்துடுது. குருவுக்கு கோபம் வந்து, நீ உன்னோட பத்தினி மேலே இருக்கிற பாசத்தால் நீ இப்படி பேசுகிற, இந்த ஜென்மத்தில் நீ ஒரு சில நிமிஷமாச்சும் அவளை பிரிஞ்சிருக்க இருக்கணும்னு சொல்லி ஒரு சாபம் அளிச்சிடுறாரு. அதை மன்னன் கவனிக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு இருந்துடுறான். சில மாதங்கள் கழித்து இந்த பட்ட மகிரிஷி கருவுட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த சமயத்தில் என்னென்ன பண்ணணுமோ அந்த சடங்கெல்லாம் செஞ்சு நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறாரு. நிறைய பிராமணர்களுக்கும் வேத ஊதுறவங்களுக்கும் நிறைய தானங்கள் பண்ணுறாரு. 10 மாதம் கழித்து நல்ல அழகான ஒரு ராஜகுமாரன் பிறக்கிறான். அதை பார்த்து மன்னனும் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சு அப்போ நிறைய தானங்கள்லாம் பண்ணுறாரு மன்னர். இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் காலத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைய தொட்டிலில் தூங்க வச்சுட்டு ராணி பக்கத்துலேயே நித்திரையில் இருக்காங்க. இரவு அர்த்த ஜாமம், நகரமே நித்திரையில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஆகாய மார்க்கமாக ஒரு பிசாசு பறந்து வந்து அரண்மனைக்குள்ள நுழைஞ்சி அங்கே எரியக்கூடிய தீபங்கள் எல்லாத்தையும் அணைச்சிட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த அந்த ராணியானவள் கூக்கரிலிட்டு அந்த பிசாசை பின்தொடர்ந்து ஓடுறா. அந்த என்ன செய்து அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு குளம், அதில் இறங்கிடுது குழந்தையோட. இதை பார்த்துட்டு ராணியால் ரொம்ப சத்தம் போட்டு இந்த இறைவனை நினச்சி, சந்திரசேகரா, பார்வதிநாதா, பக்த ரட்சகா, நான் என்ன செய்வேன், என்னை காப்பாற்றுவது உன்னோட கடமை இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறா. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையினுடைய சத்தமே இல்லாமல் போன உடனே குழந்தை இறந்து போயிருக்கோம், இனிமேல் நம்ம உயிரை வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி குழந்தைய பிரிஞ்சுட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குளத்துல இந்த பட்ட ராணியும் இறங்கிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த காவலாளிகள்லாம் பயந்து அழுதுகிட்டு போய் மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ மன்னரானவரும் ரொம்ப துக்கப்பட்டு, இறைவனை நினைச்ச பரமேஸ்வரா, திரிபுர சம்காரகனே அப்படின்னு சொல்லி உன்னோட கருணையாலே எனக்கு கிடைச்ச இந்த பாலகனை, என்னோட பத்தினியையும் இப்படி தடாகத்தை மறைஞ்சு போயிட்டாங்களே, என்னோட வம்சமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தடாகத்துக்குள்ள குதிச்சிடறாரு. குதிக்க கிளம்புறாரு. அந்த சமயத்தில் இறைவன் ஒரு கிழவன் ரூபத்தில் தோன்றி, நீ குளத்துல இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ முன்னாடி உன்னோட குலகுருவை இகழ்ந்ததுனால இந்த சாபத்துக்கு உன்னோட பத்தினியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட மனைவி வெளியே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிசாசா வந்தவன் யாருன்னா கந்தர்வனா இருந்து தன்னோட குலகுருன்ட்ட அபச்சாரத்தினால பிசாசாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். உன்னோட குழந்தைய கையில் தூக்குனதில் அவனுக்கு சாபம் போயிருச்சு. அவன் அந்த கந்தர்வ உடம்பு சரீரத்தோட
கந்தர்வ லோகத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உங்க ராணி அவள் அந்த குளத்துல இருந்து வெளியே வந்துடுறான். அப்போ ஒரு ஜோதிர்மயமான ஒரு ஒரு உருவம் வந்து மன்னனை ஒரு வலம் வந்து, நான் என்னோட குலகுருவை பழிச்சதுனால இப்படி பிசாசு ஜென்மத்தில் இருந்தேன், என்னோட சாபமும் இப்போ நீங்கிருச்சு, நீங்களும் உங்கள் குருவுடைய சாபத்தால் தான் இப்படி துன்பப்பட்டீங்க, இனிமேல் எந்த வித குறையும் இல்லை, உங்களுடைய பாலகன் அந்த பையனுக்கு எந்த ஒரு கேடும் இல்லை, அவன் கமலாலய குளத்துல இருக்கான், நீங்கள் போய் அவனை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவமும் போயிடுது. அந்த குருவை அபச்சாரம் பண்ண கஷ்டத்துல நேர்ந்துச்சுங்கிறத தெரிஞ்சு போய் தியாகராஜரை போய் இறைவனை வணங்கி அங்கே தடாகத்தில் இருந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க திரும்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்படியே இறைவன் வந்து தடாகத்தில் மூழ்கின அந்த பெண்ணையும் அந்த குழந்தையையும் காப்பாற்றி கொடுத்தாரு என்பதுதான் அந்த இதில் சொல்லப்படுது. இறைவனை நம்பினார் கைவிடப்படார்.